வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகிறது சாணக்கியர் கூறிய பணம் மழையாய் பொழிய லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் தங்க சாணக்கியர் சொல்லும் ரகசியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இரவு முழு உலகமும் அமைதியாக இருந்தது. காற்றின் சத்தம் கூட மெதுவாகவே கேட்கும் அளவுக்கு அந்த அமைதிக்குள் ஒரு வீடு மட்டும் அமைதியாக இல்லை. அந்த வீட்டில் ஒரு மனிதன் தன் தலையை கைகளில் வைத்து அமைதியாக உட்கார்ந்திருந்தான். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் புயல் வீசியது. அவன் கண்களில் தூக்கம் இல்லை, அவன் மனதில் அமைதி இல்லை, அவன் வாழ்க்கையில் வலி இல்லை. அவன் பெயர் அருண். ஒரு சாதாரண மனிதன். ஆனால் அவனுடைய பிரச்சனை சாதாரணம் இல்லை. கடன், அழுத்தம், பசி, அவமானம். ஒவ்வொரு நாளும் அவன் எழுந்ததும் முதல் நினைப்பு, இன்று எப்படி சமாளிப்பேன். அவன் சாப்பிடும்போது அவனுக்கு உணவு சுவையில்லை. அவன் தூங்கும்போது அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு நாள் அவனுடைய மனைவி அவனை மெதுவாக பார்த்து கேட்டாள், நம்ம வாழ்க்கை இப்படிதான் போகுமோ என்று கேட்டாள். அந்த ஒரு கேள்வி அவனுடைய இதயத்தை கிழித்தது. அவன் பேச முடியவில்லை, பதில் சொல்ல முடியவில்லை. அவன் கண்களில் மட்டும் நீர் வந்தது. அந்த இரவு அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். வானம் முழுக்க இருள். சில நட்சத்திரங்கள் மட்டும் அவனை பார்த்து கிண்டல் செய்வது போல இருந்தது. அவன் நடந்தான். எங்கே போகிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டும், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி சேர்ந்தது? நான் என்ன தவறு செய்தேன்? அவன் நடந்தபடி ஒரு பழமையான கோவிலின் முன் நின்றான். அந்த கோவில் பழையதாய் இருந்தாலும் ஒரு விதமான அமைதி இருந்தது. அவன் உள்ளே சென்றான். அங்கே ஒரு முதியவர் நின்றிருந்தார். அவர் சாதாரண மனிதர் போல இல்லை. அவர் கண்களில் ஒரு விதமான தீ, ஒரு விதமான ஞானம். அவர் அருணை பார்த்தார். அவன் மனதில் இருந்ததை அவர் தெரிந்தது போல அவர் மெதுவாக சிரித்தார். பிறகு கேட்டார், நீ பணம் தேடுறியா? அருண் அதிர்ந்தான். ஆமாம் என்று மெதுவாக சொன்னான். முதியவர் மீண்டும் கேட்டார், பணம் மட்டும் போதுமா? அருண் குழம்பினான். அவன் எதுவும் பேசவில்லை. அந்த முதியவர் மெதுவாக அருகில் வந்து, பணம் வேண்டுமென்றால் வாழ்க்கை மாற வேண்டும். அந்த வார்த்தையில் அருணின் உள்ளத்தில் ஒலித்தது. அவன் கேட்டான், எப்படி? முதியவர் சிரித்தார். நீ தயாரா? அருண் உடனே சொன்னான், எதற்கும் தயாராக இருக்கேன். என் வாழ்க்கை மாறணும். முதியவர் அவனை நேராக பார்த்தார். அப்படின்னா நீ கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் நீ அதை பின்பற்றணும். அந்த நேரத்தில் கோவில் விளக்கு காற்றால் அசைந்தது. அந்த ஒளியில் அந்த முதியவரின் முகம் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி இல்லாமல் ஒரு மகா ஞானி மாதிரி தெரிந்தது. அருண் மனதில் ஒரு சந்தேகம், இவர் யார்? ஆனால் அவன் கேட்கவில்லை. ஏனெனில் அவன் மனதில் ஒரு உணர்வு, இவர் சொல்வது என் வாழ்க்கையை மாற்றும். முதியவர் மெதுவாக திரும்பி, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, லட்சுமி யாரிடம் தங்க மாட்டாள். அவள் தங்கும் இடம் ஒரு விதமான ஒழுக்கம் கொண்ட இடம். அந்த ஒரு வரி அருணின் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. நம்ம அடுத்ததாக நம்ம அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க அந்த ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். முதியவர் மெதுவாக அருணை பார்த்தார். நீ வாழ்க்கை மாறணும்னு சொன்னியா? அருண் தலையசைத்தான். அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம், லட்சுமி வரணும்னா அவள் தங்க இடம் தயாராக இருக்கணும். அருண் குழப்பமாய் பார்த்தான். என்ன அர்த்தம்? முதியவர் சிரித்தார். ரகசியம் 1, சுத்தம். அழுக்கும் இருக்கும் இடத்தில் பணம் தங்காது. உன் வீடு எப்படி இருக்கு? அருண் மெதுவாக சொன்னான், அவ்வளவு சுத்தமில்லை. முதியவர் கடுமையாக பார்த்தார். அப்படின்னா நீ பணத்தை எதிர்பார்க்கிறது ஒரு தவறு. உன் வீடு மட்டும் இல்லை, உன் மனசும் சுத்தமாக இருக்கணும். பொறாமை, கோபம், அவமான நினைப்பு, இது எல்லாம் இருந்தால் லட்சுமி வரமாட்டான். அந்த இரவு அருண் வீட்டுக்கு போனவுடன் அவன் முதல்ல செய்த வேலை வீட்டை சுத்தம் செய்தது. பழைய பொருட்கள், பயனில்லாத குப்பைகள், அவன் எல்லாவற்றையும் எடுத்து வெளியே போட்டான். அந்த வீட்டில் மெல்ல ஒரு அமைதி வந்தது. அவன் மனதிலும் ஒரு லேசான உணர்வு. இதுதான் முதல் மாற்றம். ரகசியம் 2, செலவு ஒழுக்கம். அடுத்த நாள் அருண் மீண்டும் அந்த கோயிலுக்கு வந்தான். முதியவர் கேட்டார், நீ சம்பாதிக்கிறதை விட செலவு அதிகமா? அருண் உடனே தலை குனிந்தான்.
ஆமாம். முதியவர் சிரித்தார். அப்படின்னா நீ பணத்தோட சண்டை போடுற. பணம் உன்னோட நண்பன் இல்லை, எதிரியாகிடும். அருண் குழம்பினான். என்ன செய்யணும்? ஒவ்வொரு காசும் எங்கே போகுது என்று எழுதணும். அந்த நாள் முதல் அருண் ஒரு சிறிய புத்தகம் எடுத்தான். அவன் சம்பாதித்ததும் செலவு செய்ததும் ஒவ்வொன்றாக எழுத ஆரம்பித்தான். 1 வாரம், 2 வாரம். பிறகு அவன் அதிர்ந்தான். நான் தான் என் பணத்தை வீணாக்குகிறேன். அவன் தேவையில்லாத செலவுகளை நிறுத்தினான். மெல்ல அவன் பணம் அவன் கையில் தங்க ஆரம்பித்தது. ரகசியம் 3. தவறான நட்பு. ஒரு நாள் முதியவர் கேட்டார், நீ அதிகமாக யாருடன் இருக்கிறாய்? அருண் சொன்னான், என் நண்பர்கள். அவர்கள் எப்படி இருக்காங்க? அருண் அமைதியாக இருந்தான். முதியவர் கடுமையாக சொன்னார், உன்னை கீழே இழுக்கும் மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழிப்பாங்க. சிரிக்க வைக்கும் நண்பன் நல்லவன் இல்லை, உன்னை உயர்த்தும் நண்பன் தான் நல்லவன். அந்த வார்த்தைகள் அருணை சிந்திக்க வைத்தது. அவன் மெதுவாக தவறான நட்புகளை விட்டு விலகினான். முதல் நாட்களில் அவனுக்கு தனிமை. ஆனால் பிறகு அவனுக்கு புரிந்தது, இதுதான் வளர்ச்சி. ரகசியம் 4. வேலை மீது மரியாதை. முதியவர் மீண்டும் கேட்டார், நீ உன் வேலையை நேசிக்கிறியா? அருண் உடனே சொன்னான், இல்லை. முதியவர் சிரித்தார். அதனால்தான் உன் வாழ்க்கை மாறல. நீ வெறுக்கும் வேலை உன்னை உயர்த்தாது. நீ செய்யும் வேலையை நேசி, அது உன்னை உயர்த்தும். அந்த நாள் முதல் அருண் தனது வேலைக்கு மரியாதை கொடுத்தான். சிறிய வேலை இருந்தாலும் முழு மனதுடன் செய்தான். மெல்ல அவன் வேலையில் திறமை அதிகமானது. அவனை கவனிக்க ஆரம்பித்தார்கள். ரகசியம் 5. பொறுமை. ஒரு நாள் அருண் கோபமாக சொன்னான், நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் மாற்றம் மெதுவாக தான் இருக்கு. முதியவர் சிரித்தார். விதை விதைச்சவுடன் மரமாகாது, நேரம் தேவை. நீ தொடர்ந்தா வாழ்க்கை மாறும். அந்த வார்த்தையில் அருணின் மனதை அமைதியாக்கியது. அவன் தினமும் அதே ஒழுக்கத்தை தொடர்ந்தான். நாட்கள் சென்றது. மெல்ல அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அந்த நாள் முதியவர் கடைசியாக சொன்னார், நான் சொன்னது ரகசியம் இல்லை, இது ஒழுக்கம். இந்த 5 விஷயங்களையும் நீ காப்பாற்றினா லட்சுமி உன்னை விட்டு போக மாட்டாள் என்று சொன்னார். அந்த முதியவர் பெரிய ஞானி. யாரென்றால் ஆச்சாரிய சாணக்கியர். அவர்தான் குரு. எல்லோருக்கும் மோட்டிவேஷனாக இந்த ஸ்டோரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ். நன்றி நண்பர்களே. அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம்.